அந்த விஷயத்தோட ஃபயர் குறையிறதுக்குள்ள உங்ககிட்ட வந்து அத பத்தி சொல்லிடணும்னு நெனச்சேன். குறுக்க இந்த கௌஷிக் வந்தா, "அது சரி நீ யாருடா எங்ககிட்ட வந்து பேசுற? அவன வர சொல்றா" அப்படின்னு சொல்லாதீங்க. நான் தான் அபுகசன். நான் தான் சொன்னேன்ல, குறுக்க இந்த கௌஷிக் வந்தா, அதே மாரி லாஸ்ட் 2 வீக்ஸா எனக்கு செம்ம கோல்டு. அதுவும் இல்லாம லாஸ்ட் 2 டேஸா செம்ம ஹை ஆயிடுச்சு. உன்னிகிருஷ்ணன் மாரி அழகாயிருது என்னோட வாய்ஸு. சரி, சரி, சரி ஓகே. இப்போ மொட்டராஜன் மாரி கர என்னப்பா சாப்பிட்டியாப்பா? எப்படிப்பா இருக்க? அப்படிங்கிற மாரி என் வாய்ஸ் ஆயிடுச்சு. பீப்பிள கூட ஈஸியா புரிஞ்சுக்கலாம் போல. ஆனா இந்த சென்னை கிளைமேட்ட ஐய்யய்யய்யோ! புரிஞ்சுக்கவே முடியல. காலையில ஆனா வெயில் சுட்டு எரிக்குது. நைட் ஆனா இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை. சரி பின்னால திரும்பி பார்த்தா அங்கேயும் மழை. சரி இப்ப என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளைமேட் சேஞ்சஸ் ரொம்பவே மோசமாக இருந்த காரணத்தால் என்னுடைய அழகான குரல் வளம் மாறிவிட்டது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரோ சீக்கிரம் போட்டேன்ல. ஆமாம், இந்த வாய்ஸை வச்சுட்டு ரொம்ப நேரம் பேச முடியாது. பேச முடியாதுங்கிறது 2வது. நீங்கள் ரொம்ப நேரம் கேட்கவும் முடியாது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்தேன். ஸோ பேசிடுறேன். ஒரு இன்டர்வியூவில் நம்ம தல சொல்லியிருப்பார். சாரி ஏகே அஜித் குமார் சொல்லியிருப்பார், நம்ம கிட்ட இருக்கிற காசை 3ஆ பிரிக்கணும். ஒன்று நமக்கு, இன்னொன்று டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு, இன்னொன்று நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு அப்படின்னாரு. நானும் பொதுவாகவே ரோட்லேயோ எங்கேயோ டிசேபிள் பீப்புள்ஸை எங்கேயும் பார்த்தா அவங்களுக்கு காசு தேவைப்பட்டால் காசு கொடுக்குறதோ, இல்லை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் வேணும்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ நான் வழக்கமாக பண்ணுவேன். எனக்கு அது ஏன் தெரில, எனக்கு அது ஹேபிட்டா இல்லை வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களான்னு தெரில. நான் சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட யார் வந்து ஹெல்ப்புன்னு கேட்டாலும் நான் அவங்களுக்கு பண்ணுவேன். அப்படி நம்ம ஏகே அஜித் குமார் ஸ்பீச் என்னை ரொம்பவே இம்பேக்ட் பண்ணிச்சு. இப்போ எதுக்கு இந்த ஸ்டோரி அப்படின்னா, நான் டெய்லி ஆஃபீஸ் போகும்போது ஒரு பஸ் ஸ்டாப்பை தாண்டி போவேன். ஒரு வழியாக போகும்போது ஒரு பஸ் ஸ்டாப்பை க்ராஸ் பண்ணி போவேன். அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு தாத்தாவை நான் வழக்கமாக பார்ப்பேன். கண்டினியூஸாக அவங்கள நான் பார்க்குறது வழக்கம். அந்த பஸ் ஸ்டாப்பில் அதான் பர்ஃபி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நானும் அவர்கிட்ட ரொம்ப நாளாகவே பர்ஃபி வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, ஒரு நாள் பர்ஃபி வாங்கலாம்னு என் பர்ஸ் எடுத்து பார்த்தேன். என் பர்ஸில் காசு இல்லை. காசு இல்லையா ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம யார் ஹாட் கேஷ் வந்து கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எல்லாருமே ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் அப்படின்னு தான் இருக்கும். என்கிட்ட ஹாட் கேஷ் இல்லை. அவங்கக்கிட்ட அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் இல்லை. ஒரு நாள் ஞாபகம் வச்சு கேஷ் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கடைசியாக பர்ஃபி வாங்கிட்டேன். இந்த விஷயத்தில் நம்ம ஏகே அஜித் குமார் சார் சொன்னது எனக்கு ரொம்பவே இம்பேக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னல. எதுக்குன்னா, அதில் ஒரு பங்கை நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு நம்ம வச்சுக்கணும்னு. அதே மாதிரி தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட வந்து உதவின்னு கேட்டு வரவங்க, காசு கேட்குறவங்க, எதுவும் வாங்கித்தான்னு கேட்குறவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கே தனியாக ஒரு காசு ஏன் வச்சுருப்பேன். அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் பிரித்து வச்சுருப்பேன். அதுவும் இல்லாமல் அந்த தாத்தாட்ட பர்ஃபி வாங்கினதுக்கப்புறம் அதை ஒரு ஹேபிட்டாகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மந்த்லி இவ்வளோ நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நான் வச்சுருப்பேன். அதுவும் நான் பர்ஃபி வாங்கின தாத்தா வேறு பிளைண்ட், அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அதே மாதிரி நம்மளும் இன்ஸ்டாவில் எவ்வளவோ வீடியோஸ் பார்ப்போம். நம்ம நண்பர் ஒருத்தர் ரோட்டில் உலர்த்தி சாப்பிட்றவங்க எவ்வளோ வயசானாலும் பிச்சை எடுக்காமல் பர்ஃபி விற்றோ, பென் விற்றோ, ஸ்டிக்கர் விற்றோ, அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த வேலையை அவங்க பார்த்து அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறவங்களுக்கு, அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம நண்பர் என்ன பண்ணுவார்னா, அவரால் முடிஞ்ச உதவி எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் உதவி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டா ஐடி க்ரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்க டேலண்ட்டை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணலாம். அவங்களுக்கு எதுவும் புதுசாக எதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, அவங்களே வேறு எதுலேயும் மாறுமா அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பேர் தான் ஆஷிக். நீங்களும் இன்ஸ்டாகிராம் ஆக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களை வீடியோ பார்த்துருப்பீங்க. நல்ல வீடியோ பண்ணுறவர், நல்ல குவாலிட்டியான வீடியோ பண்ணுறவர். காலேஜ் படிக்கிற பையனுக்கு காலேஜ் சீட்டு, பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து வீடு, சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு, வீட்டு வாடகை, அவங்களுக்கு கண் செக்கப்பு, அதே மாதிரி நிறைய உதவி பண்ணுறாரு. இப்படி நிறையவே நல்ல உதவி பண்ணுறாரு. எதர்ச்சியாக அவரை ஒரு ஈவெண்ட்டாக நான் மீட் பண்ணி பார்த்து மனசார நான் வாழ்த்து சொல்லி பேசினேன் அவர்கிட்ட. பேசி நாங்கள் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். வழக்கம் போல் ஆஃபீஸ் போகும்போது அவர்கிட்ட வந்து பர்ஃபி வாங்கினேன். எனக்கு பர்ஃபி வாங்கும்போது ஒரு யோசனை, ஏன் இந்த தாத்தாவை பற்றி நம்ம ஆஷிக் பிரதர்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது, சொல்லி இவங்களுக்கு என்ன உதவிப்படுதுன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி நினச்சதுக்கப்புறம் ஆஷிக் பிரதர்கிட்டையும் பேசிட்டேன். ப்ரோ இப்படி நான் போகிற வழியில் ஒருத்தவங்களை நான் பார்த்தேன், அவங்களுக்கு நம்ம எதுவும் உதவி பண்ணலாமான்னு கேட்டால், அவரும் சிம்பிளாக பண்ணிடலாம் ப்ரோ, நீங்கள் அவருக்கு என்ன வேணும்னு கேளுங்க, கேட்டதுக்கப்புறம் நம்ம அவருக்கு என்ன வேணுமோ நம்ம அவருக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டாரு.
நானும் இந்த பர்ஃபி தாத்தா கிட்ட போய் பேசுகிறேன், இப்படி நாங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறோம், உங்களுக்கு எதுவும் உதவி வேணும்னா கேளுங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்ன வேணுமோ பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த மனுஷன், எங்கிட்ட பர்ஃபி வாங்கிக்கோங்க, அதுவே பெரிய உதவி தான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு அப்புறம் சாப்பாடுக்கு வீட்டில் இந்த பொருள் எதுவும் தேவை அப்படின்னா அதே மாதிரி உதவி எதுவும் வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது இல்லை எனக்கு அதே மாதிரிலாம் எது உதவி எதுவும் தேவைப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். நம்ம இந்த அளவு கேட்குறோம், இருந்தாலும் அவர் வாயை திறந்து கேட்க மாட்டேங்காரு, உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். நானும் அவரை ரொம்ப நேரம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு என்ன பொருள் வேணும், அவருக்கு என்ன தேவைப்படுங்கிறத நான் கேட்டுட்டேன். ஒரு 2 பொருள் கேட்டார். நானும் என்ன பண்ணேன், ஆஷிக் பிரதர் கிட்ட ப்ரோ அவங்க இந்த பொருள் கேட்குறாங்க அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவரும் சூப்பர் பிரதர், நம்ம இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபைனலாக அவர் கேட்ட பொருளை வாங்கி கொடுத்துட்டோம். வாங்கி கொடுத்த அப்புறம் அவர் முகத்தில் ஒரு அவ்வளோ சந்தோஷம், அந்த மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷமும் விலை மதிப்பற்றது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ எதுக்குடா இந்த கதை அப்படின்னா, அவர் பிளைண்டு. பட் நான் கூட சில டைம் வந்து ஆஃபீஸ்க்கு லேட்டாலாம் போவேன். பட் அவரை லேட்டாக பார்க்கவே முடியாது. பங்க்சுவாலிட்டியில் அவ்வளோ கரெக்டாக இருப்பார். எல்லா நாளும் ஷார்ப்பாக அந்த டயத்துக்கு இருப்பார். ஒரு நாளுமே மிஸ் ஆக மாட்டாங்க. அந்த பங்க்சுவாலிட்டி மட்டும் இல்லாமல் அவர் வந்து பர்ஃபிக்கு வராங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட அந்த பர்ஃபெக்ட்னஸ் வந்து அப்படி தெரியும். டக்கின் பண்ணிவிட்டு அவ்வளோ டிசிப்ளினாக ரொம்பவே அழகாக வருவாங்க. அந்த விஷயம் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. இதே மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதோ, காலேஜ் போகும்போதோ, ஆஃபீஸ் போகும்போதோ, ரோட்டில், சிக்னலில் அப்படி நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். ஒருத்தங்க பெக் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச எதுவும் காசு கொடுக்க முடிஞ்சால் காசு கொடுங்க. அவங்க எதுவும் திங்ஸ் எதுவும் சேல் பண்ணாங்கன்னா, இந்த பொருளை வாங்கி நான் என்ன பண்ணேன், இந்த பொருள் ஏன் எனக்கு தேவைப்படுன்னு நினைக்காம அவங்ககிட்ட இருந்து அந்த பொருளை வாங்குங்க. உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக யாருக்காவது அந்த பொருள் பிடிக்கும், அவங்கக்கிட்ட போய் அந்த பொருளை கொடுங்க. வாங்கினவங்களும் ஹாப்பி, நீங்கள் கொடுக்குறவங்களும் ஹாப்பி. இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவியை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் பண்ணுங்கள். நல்லாவே பண்ணுங்கள், நிறையவே பண்ணுங்கள். அது என்ன வேணுமோ இருக்கலாம். பெருசாக பண்ணால் தான் அது உதவி, சின்னதாக பண்ணால் அது உதவி இல்லை அப்படின்லாம் இல்லை. உங்களால் என்ன முடியுதோ, நீங்கள் என்ன உதவி பண்ணுறீங்களோ எல்லாமே பெரிய உதவி தான். ஒருத்தங்களுக்கு டீ சமோசா சாப்பிட்டு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது பெரிய உதவி தான். இல்லை அவங்க எதுவும் பொருள் சேல் பண்ணுறாங்க, ஸ்டிக்கர் சேல் பண்ணுறாங்க, பர்ஃபி சேல் பண்ணுறாங்க, பென் சேல் பண்ணுறாங்க, அது நீங்கள் வாங்கினீங்க அதுவும் பெரிய உதவி தான். உதவியில் சிறுசு பெருசுங்கிறது எதுவுமே இல்லை. உங்கள் மனசுக்கு பிடிச்சி நீங்கள் பண்ணுற உதவி எல்லாமே பெருசு தான். நான் சொன்ன இந்த பர்ஃபி தாத்தாவோட வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். எனக்காக கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் நீங்கள் யாரையும் பார்க்குறீங்க, அவங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுது அப்படின்னா, கீழே நம்ம ஆஷிக் பிரதரோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்களால முடிஞ்சால் கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்ணுவாங்க. கீழே என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், என்னிடமும் நீங்கள் வந்து கூறலாம். அந்த ஒரு நல்ல விஷயத்தில் என்னோட ஒரு பங்கு இருக்கும்னு ஆசைப்பட்றேன். நானும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கும் இப்படிலாம் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் என்கிட்ட டைம் இல்லை, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. டைம் காசு எல்லாமே டெம்பரரி தான். உங்கள்கிட்ட இருக்கிற வரை எல்லாருக்கும் நல்ல விஷயத்த உங்களுக்கு பிடிச்சி பண்ணுங்கள். நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரு கூடயும் முடிஞ்ச வரை அன்பாக அழகாக பழகுவோம். நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி, சின்ன சின்ன ஹெல்ப்பை கூட பண்ணுவோம். அது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பாட்காஸ்ட்டில் பார்க்குறேன். See you, டாட்டா, பை பாய்.